வெல்கம் டு சந்திரோ மேக்ஸ். நம்ம இந்த வீடியோல எஸ்எஸ்சி ஜிடி 2022ல கேட்ட மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் அப்படிங்கிற டாபிக்ல உள்ள வீடியோஸ் பார்க்கலாம். ஏற்கனவே மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ல 4 வீடியோஸ் போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க கண்டிப்பா பாத்துருங்க. எஸ்எஸ்சி ஜிடி ரீசனிங் கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் போனீங்கன்னா இந்த வீடியோஸ் இருக்கும். இது மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் மட்டும் இல்லாம டைஸ், அப்புறம் கோடிங், டீகோடிங், லெட்டர் சீரீஸ், லெட்டர் அனாலஜி, மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ், மிஸ்ஸிங் லெட்டர் அனாலஜி, இந்த மாதிரி நிறைய டாபிக் போட்டிருக்கோம். எல்லாமே பார்க்காதவங்க பாத்துருங்க. சரியா? சரி, இப்போ இந்த வீடியோல மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் பார்க்கலாம். மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் அப்படின்னாலே நம்ம பேசிக்கா என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா பாண்ட் மாஸ் ரூல் தெரிஞ்சிருக்கணும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. பி அப்படின்னா அந்த பிராக்கெட், ஓனா ஆஃப், டினா டிவிஷன், எம்னா மல்டிபிளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ட்ராக்ஷன். இது என்னன்னா ஒரு இக்குவேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதுல டிவிஷன், மல்டிபிளிகேஷன், அடிஷன் எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குன்னா இந்த வரிசையில தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அந்த இக்குவேஷன்ல டிவிஷன், மல்டிபிளிகேஷன் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மல்டிபிளிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த வரிசையில பண்ணணுன்றதுக்காக தான் இது. ஓகேவா? பிங்கிறது பிராக்கெட். சம்டைம்ஸ் பிராக்கெட் குள்ளாடி கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்புறம் ஓங்கிறது என்னன்னா ஆஃப். ஆஃப்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, மல்டிபிளிகேஷன் தான். இப்போ 2 of 3 இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா 2 into 3 அதை தான் அப்படி மீன் பண்றாங்க. ஓகேவா? சரி, இப்போ கொஸ்டின்ஸ்குள்ள போலாம். லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் உங்களும் சால்வ் பண்ண சொல்லியிருந்தேன். அது எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டு பாக்கி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? இந்த கொஸ்டின் தான் அது. எப்படின்னு பார்க்கலாமா? அது பாருங்க, ஒரு இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இக்குவேஷன் கொடுத்துட்டு இதுல இந்த இக்குவேஷன் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 76 நமக்கு வராது. இதுல இருக்கக்கூடிய ரெண்டு சைன்ஸை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது தான் நமக்கு இந்த 76 வரும். எந்த ரெண்டு சைன்ஸை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணா 76 வருது அப்படின்றத பார்க்கணும். பார்த்து அதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். ஓகேவா? இப்போ சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. எப்பவுமே ஆப்ஷன் வைஸ் தான் போனோம். அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சப்ராக்ஷனும் அடிஷனும் இந்த ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்ராக்ஷன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அடிஷன், இந்த மாதிரி அடிஷன் எங்க இருக்கோ அங்கெல்லாம் சப்ராக்ஷன். இந்த மாதிரி நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு 76 வந்துச்சுன்னா அதுதான் நம்மளோட ஆன்சர். இல்லைன்னா நம்ம அடுத்தடுத்த ஆப்ஷன் பார்க்கணும். ஓகேவா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இதுல அடிஷன் இருக்கிறதுல சப்ராக்ஷனும், சப்ராக்ஷன் இருக்கிறதுல அடிஷனும். அப்படி போட்டா 24 மைனஸ் 18 into 40 plus 10 divided by 20. நம்ம ஒரு ஆப்ஷனா ஃபுல்லா இருந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். கரெக்டா? சம்டைம்ஸ் ஆன்சர் ஆப்ஷன் 4ல வச்சிருப்பாங்க. நம்ம ஒரு ஆப்ஷனா பண்ணிட்டு தான் நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். நம்ம எப்படி ஃபாஸ்டா சால்வ் பண்ணலாம், எப்படி எலிமினேட் பண்ணலாம் ஆப்ஷன்ஸ் அப்படின்றதையும் பார்க்கலாம். சரியா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கண்டிப்பா ஆன்சர் வராதுன்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா இப்போ இப்படிதான் வருது. கரெக்டா? மைனஸ் பிளஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி வருதா? இதுல பாருங்களேன், 10 20 இருக்கு. 1 10s are 10, 10 2s are 20. கரெக்டா? அப்போ 1/2 வருது. 1/2 என்ன? 0.5. அதாவது இங்க ஃபிராக்ஷன்ல இருக்கு நம்மளோட ஆன்சர். கரெக்டா? அப்போ இது ஃபுல்லா நம்ம சால்வ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் ஃபிராக்ஷன்ல தான் வரப்போகுது. ஆனா இங்க ஈக்குவல் டுக்கு அப்புறம் என்ன இருக்கு? 76ன்னு ஒரு நார்மல் நம்பர் இருக்கு. ஈக்குவல் டுக்கு முன்னாடி இந்த 0.5 டெசிமல்ல இருக்கு, இல்லைன்னா 1/2 ஃபிராக்ஷன்ல இருக்கு. கரெக்டா? ஃபிராக்ஷன்லயோ டெசிமல்லயோ இருக்கு. இது பாத்தீங்கன்னா நார்மல் நம்பரா இருக்கு. ஈக்குவல் டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரே மாதிரி இருக்கணும். ஈக்குவல் டுக்கு பின்னாடி ஃபிராக்ஷன்னா முன்னாடியும் ஃபிராக்ஷன் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். ஆனா இங்க இது ஃபிராக்ஷன்லயும் இது நார்மல் நம்பராவும் இருக்கு. அப்ப கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. நம்ம ஃபுல்லா இருந்து ட்ரை பண்ணவே தேவையில்ல. இந்த ஃபிராக்ஷன் வருது அப்படின்னாலே ஒரு இடத்துல ஃபிராக்ஷனும் இன்னொரு இடத்துல ஃபிராக்ஷன் இல்லைனாலும் அதை ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? செகண்ட் பாருங்க, இங்க எங்கெல்லாம் அடிஷன் இருக்கோ அங்கெல்லாம் டிவிஷன், டிவிஷன் இருக்கிறதுல அடிஷன். அப்ப இங்க அடிஷன் வரும், இங்க டிவிஷன் வரும். கரெக்டா? அப்ப 24 divided by 18 into 40 minus 10 plus 20. இது பாருங்க, 24 divided by 18 into 14 இருக்கு. இது இதுவும் நமக்கு எதுல தான் வரும்? ஃபிராக்ஷன்ல தான் வரும். ஏன்னு பாருங்க, இதுல 24 18 இருக்கு. இது 6 டேபிள் போகுமா? இது 6 3s are போகும். இது 6 8s are. இப்போ 3யும் 8ம் கேன்சல் ஆகுமா? ஆகாது. 3யும் 40யும் கேன்சல் ஆகுமா? ஆகாது. அப்படி பார்த்தா 8/3 இருக்கு. 8/3ங்கிறது அகைன் ஃபிராக்ஷன். சாரி 6 டேபிள்லாம் போட்டோம். 6 3s are, இங்க 6 4s are 24. ரைட்டா? 4ன்னு வந்தாலும் நமக்கு கேன்சல் ஆகாது. 4ம் 3யும் கேன்சல் ஆகாது. 3யும் 40யும் எப்படினாலும் கேன்சல் ஆகாது. கரெக்டா? அப்போ இது மறுபடியும் என்ன ஆச்சு? ஃபிராக்ஷன்ல வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மாதிரி இதுவும் ஃபிராக்ஷன்ல இருக்கு. ஈக்குவல் டுக்கு அப்புறம் 76 நார்மல் நம்பரா இருக்கு. இப்போ இங்கேயும் 76 divided by 3 இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நம்ம ஃபுல்லா செக் பண்ணலாம். ஆனா இங்க நார்மலா 76 இருக்கு. இங்க 4/3 into 40 இந்த மாதிரி இருக்கு. கரெக்டா? அப்போ இது ஃபிராக்ஷன்ல இருக்கு. இப்போ செகண்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் ரெண்டே எலிமினேட் பண்ணிடலாம். ஃபிராக்ஷன் அப்படிங்கிற ரீசன் வச்சு இந்த ரெண்டே எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, டிவிஷன் இருக்கிறதுல சப்ராக்ஷன், சப்ராக்ஷன் இருக்கிறதுல டிவிஷன். அப்ப இங்க டிவிஷனும் இங்க சப்ராக்ஷனும் வரும். கரெக்டா? இப்போ பண்ணலாமா? 24 plus 18 into 40 divided by 10 minus 20. இது பாருங்க, இது ஈஸியா கேன்சல் ஆயிரும். 0 0 கேன்சல் ஆயிரும். அப்புறம் கீழே 1 தானே இருக்கு. அப்ப பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு இது என்னது? ஃபிராக்ஷன் கிடையாது. கீழே இருக்கிற நம்பரை நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஃபிராக்ஷன் இல்லை. 18 into 4 of 20 first 24
ஃபர்ஸ்ட் இந்த 24ஐயும் 20யும் சப்ராக்ட் பண்ணா என்ன ஆகும்? 24 minus 20னா நமக்கு ஆன்சர் 4. அதுக்கப்புறம் பாருங்க 18 into 4னா 72. கரெக்டா? அப்ப 72 plus 4னா 76. இங்கேயும் 76 தான் நமக்கு வரணும். நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. இதுல இருக்க டிவிஷனையும் சப்ராக்ஷனையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது தான் நமக்கு இந்த 76 அப்படிங்கிற ஆன்சர் கரெக்டா வருது. ஓகேவா? அதை வச்சு ஈஸியா சொல்லிடலாம் ஆப்ஷன் 3 அப்படி. நான் வந்து ஒரு ஆப்ஷனையும் ஃபுல்லா செக் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி நமக்கு ஃபிராக்ஷன் எங்கெல்லாம் வருதோ அதை எலிமினேட் பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயத்த வச்சு எலிமினேட் பண்ண முடியும். பார்க்கலாம், ஒரு கொஸ்டினா வரும்போது பார்க்கலாம். ஓகேவா? இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ரெண்டு சைன்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ற மாதிரி பார்த்தோம். இங்க ரெண்டு சைன்ஸும் சரி ரெண்டு நம்பர்ஸும் ரெண்டு எண்ணத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்றோம். ஓகேவா? இங்க எங்கெல்லாம் அடிஷன் இருக்கோ அங்கெல்லாம் சப்ராக்ஷன் இன்டர்சேஞ்ச் பண்றோம். எங்கெல்லாம் 14 6 இருக்கோ 6 இருக்க இடத்துல 14 14 இருக்க இடத்துல 6 இன்டர்சேஞ்ச் பண்றோம். அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நாலு ஆப்ஷன்லயுமே ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த ஆன்சர்ஸ் கரெக்டா இருக்கணும். அப்படி எந்த ஆப்ஷன்ல இருக்குதோ அதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இப்ப செக் பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்தே செக் பண்ணலாமா? இங்க எங்கெல்லாம் அடிஷன் இருக்கோ அங்கெல்லாம் சப்ராக்ஷன். கரெக்டா? அதே மாதிரி எங்க 14 இருக்கோ அங்க 6. அப்ப இந்த 14 பதிலா 6 வரும். இங்க 6க்கு பதிலா 14 வரும். அதே மாதிரி இங்க மைனஸ் இருக்குன்னா பிளஸ், பிளஸ் இருக்குன்னா மைனஸ். இந்த இடத்துல மைனஸ். கரெக்டா? அப்ப பாருங்க 8 into 2னா 16 minus 14 plus 6 is equal to 4. நமக்கு இது வருமா? 16 minus 14னா 2, 2 plus 6னா 8 வருது. ஆனா நமக்கு இங்க 4 இருக்கு. 8 is equal to 4னு வராது. 4 is equal to 4 தான் வரணும். 8 is equal to 4 வராது. அப்போ ஆப்ஷன் 1 எலிமினேட் பண்ணிடலாமா? நம்ம நம்பர் சைன்ஸ் ரெண்டே இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது 4 வரல. அதனால இதை எலிமினேட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. இங்க 6 இருக்கு, 6 பதிலா 14, பிளஸ் இருக்கு, பிளஸ் பதிலா மைனஸ், அப்புறம் 14 பதிலா மறுபடியும் 6 into 2 மைனஸ் இருக்கு பிளஸ். இப்போ பார்க்கலாமா? 14 6 2s are 12 plus 18. கரெக்டா? 14 minus 12னா என்ன வரும்? 14 minus 12னா 2, 2 plus இந்த 18னா 20. கரெக்டா? அப்ப நம்மளோட ஆன்சர் வந்து 20 வரணும். 20ங்கிறது ஆப்ஷன் 2. அப்ப செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு சைன்ஸ் ரெண்டு நம்பர்ஸ் ரெண்டே இன்டர்சேஞ்ச் பண்றோம். அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு இங்க கரெக்டா ஆன்சர் வரணும். அப்படி வரது வந்து ஆப்ஷன் 2லயே வந்துடுச்சு. ஓகே, அதனால மத்த ரெண்டு ஆப்ஷன் செக் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இங்கேயும் அதே தான். இங்க வந்து இங்கேயும் ரெண்டு நம்பர்ஸ் ரெண்டு சைன்ஸ் ரெண்டே இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டா? இங்க வந்து ஒன்னொன்னா இதுல ஒரே ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. போன கொஸ்டின்ல இன்டர்சேஞ்ச் பண்ண வேண்டிய ஆப்ஷன்ஸ் வந்து கொஸ்டின்ஸ்ல கொடுத்துட்டு 4 டிஃபரெண்ட் ஈக்குவேஷன் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இங்க அப்படியே உல்டாவா கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். மற்றபடி அதே லாஜிக் தான். அதே மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். இதுதான் ஈக்குவேஷன். கரெக்டா? நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் படி பார்த்தா 2 இருக்கிற இடத்துல 12வும் 12 இருக்கிற இடத்துல 2வும் போட போறோம். அதே மாதிரி மல்டிபிளிகேஷன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அடிஷன், அடிஷன் இருக்க இடத்துல மல்டிபிளிகேஷன். அப்படி போட்டா என்ன வரும்? 100 plus 5 minus 110 divided by 12 into 12. கரெக்டா? ரிசால்வ் பண்ணா 210 வருதான்னு பார்க்கணும். 12 கேன்சல் ஆயிரும். கரெக்டா? இப்போ 100 plus 5னா 105. 105 minus 110னா minus 5னு வரும் ஆன்சர். ஆனா இங்க என்ன இருக்கு? 210. அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்க ரெண்டு நம்பர்ஸை சைன்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணா -5 வருது. நமக்கு 210 வரணும். அப்போ இது ஆன்சர் கிடையாது. ஓகேவா? சிம்பிள் நம்பர்ஸா இருக்கிற பட்சத்துல நம்ம ஃபுல்லாவே செக் பண்ணிடலாம். இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா லாஸ்ட் டிஜிட் மெத்தட் அந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்ப பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? 5 இருக்கிற இடத்துல 2, 2 இருக்கிற இடத்துல 5. அதே மாதிரி அடிஷன் இருக்க இடத்துல சப்ராக்ஷன், சப்ராக்ஷன் இருக்க இடத்துல அடிஷன். இப்போ 100 into 2 plus 110 divided by 5 minus 12. இது பாருங்க 100 into 2னா 200. கரெக்டா? இது கேன்சல் பண்ணா 5 2s are 10, 5 2s are 10, 22னு வருது. 22 minus 12னா என்ன வரும்? 10ன்னு வரும். கரெக்டா? அப்ப 200 plus 10னா 210 தான் ஆன்சர். இங்கேயும் நமக்கு கொஸ்டின்லயும் 210 தான் வரணும். கரெக்டா? அப்ப செகண்ட் ஆப்ஷன்ல இருக்க ரெண்டு நம்பர்ஸையும் சைன்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு 210 வருது. இப்போ தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. இங்க வந்து ரெண்டு டிஜிட்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டா? நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ரெண்டு சிம்பிள்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணோமா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ரெண்டு சிம்பிள்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணோம். அதே மாதிரி இங்க ரெண்டு நம்பர்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி எந்த ரெண்டு நம்பர்ஸை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணா இந்த 126 வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 12 27. 12 இருக்கிற இடத்துல 27, 27 இருக்கிற இடத்துல 12. இந்த இடத்துல 27ம் இந்த இடத்துல 12 வரும். செக் பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 108 divided by 9 into 16 plus 27 minus 12. இது என்ன பண்ணலாம்? கேன்சல் ஆகுமா பாருங்க. 9 1s are 9, 9 2s are 18. இப்போ பாருங்க 12 into 16 plus 27 minus 12 இருக்கு.
இது நம்ம என்ன பண்ணலாம், இது ஃபுல்லா இருந்து மல்டிபிள் பண்றதுக்கு பதிலா நம்ம லாஸ்ட் டிஜிட் பார்க்கலாம். ஓகேவா, ஃபுல்லா மல்டிபிள் பண்ண இதுக்கு சின்ன நம்பர் தான், பட் இருந்தாலும் நம்ம எப்படி லாஸ்ட் டிஜிட் மெத்தட் பார்க்கலாம். இதுல பாருங்க 12 into 16 இருக்கு. கரெக்டா, லாஸ்ட் டிஜிட்னா இதோட லாஸ்ட் டிஜிட் இதோட லாஸ்ட் டிஜிட் என்ன 2 6 2 into 6 னா 12 12 னா லாஸ்ட் டிஜிட் 2. கரெக்டா, பிளஸ் இங்க லாஸ்ட் டிஜிட் 27 க்கு லாஸ்ட் டிஜிட் 7, இங்க மைனஸ் 12 ஓட லாஸ்ட் டிஜிட் 2. கரெக்டா, அப்ப பிளஸ் 2 மைனஸ் 2 கேன்சல் ஆயிடும். 2 minus 2 0. கரெக்டா, அப்புறம் 7 தான் நம்மளோட லாஸ்ட் டிஜிட்டா இருக்கு. ஆனா ஆன்சர்ல பாருங்க 126 இருக்கு. 126 ஓட லாஸ்ட் டிஜிட் வந்து 6. ஆனா நமக்கு இங்க 7 வருது. கரெக்டா, அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் படி நம்ம சால்வ் பண்ணா லாஸ்ட் டிஜிட் 7 வருது, ஆனா நமக்கு 6 வந்திருக்கணும். கரெக்டா, அப்படி பார்த்தா ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 1 கண்டிப்பா வராது. நம்ம ஃபுல்லா இருந்து சால்வ் பண்ண கஷ்டமா இருக்குன்ற பட்சத்துல இந்த மாதிரி ஃபிராக்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணலாம், இல்ல லாஸ்ட் டிஜிட் வச்சு எலிமினேட் பண்ணலாம். இந்த மாதிரி எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்றோமோ அவ்வளவு ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு ஆப்ஷனா இருந்து ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டு இருந்தா அது டைம் வேஸ்ட். ஓகேவா, இப்போ செகண்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாமா? செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, 9 இருக்க இடத்துல 12, 12 இருக்க இடத்துல 9. இதை போட்டு பார்க்கலாமா? 108 divided by 12 into 16 plus 9 minus 27. கரெக்டா, இதுல 12 108 இருக்கா, இது வந்து ஸ்ட்ரைட்டாவே கேன்சல் ஆயிடும் இல்லையா? 12 9s are 108. பாருங்க 9 into 16 plus 9 minus 27 இருக்கு. இதுல லாஸ்ட் செக் பண்ணிடலாமா? இங்க 9 இருக்கு, இங்க 6 இருக்கா, அப்போ 9 6 are 54. 54 னா லாஸ்ட் டிஜிட் 4 பிளஸ் இங்க ஒரு 9, இங்க மைனஸ் 27 ஓட லாஸ்ட் டிஜிட் 7. அப்போ 4 plus 9 அப்படின்னா நமக்கு 13. 13 minus 7 னா 6 வரும். கரெக்டா, 13 minus 7 னா 6 வருது. இப்போ லாஸ்ட் டிஜிட் 6 வருது. நமக்கு இங்க ஆன்சர்லயும் பாருங்க 126 னா லாஸ்ட் டிஜிட் 6. அப்போ நமக்கு ஆப்ஷன் பி ஆன்சர், ஆப்ஷன் 2 ஆன்சரா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் டிஜிட் சேமா வருது இல்லையா, அதனால நம்ம ஃபுல்லா செக் பண்ணிடலாமா? இந்த ஆப்ஷன் வந்து ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்குனால நம்ம ஃபுல்லா செக் பண்ணிடலாம். என்ன பண்ணலாம், இதை erase பண்ணிடலாமா? ஃபுல்லா செக் பண்ணலாமா? 9 into 16 இதுல 16 9s are அப்படின்னா நமக்கு 144 வரும். கரெக்டா, 144 plus 9 minus 27. இதை சால்வ் பண்ணோம்னா 144 plus 9 அப்படின்னா 153. 153 ல இருந்து 27 சப்ராக்ட் பண்ணா இங்க 13 4 இங்க 6 2 126 வருது. கரெக்டா, அப்ப இங்கேயும் 126 பெர்ஃபெக்ட்டா வந்துச்சு. அப்ப செகண்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. 9 12 இன்டர்சேஞ்ச் பண்ணாதான் இந்த 126 கிடைக்குது. ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை எப்படி எலிமினேட் பண்ணோம், நம்ம லாஸ்ட் டிஜிட் வந்து ஈக்குவலா வரல. கரெக்டா, அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோம். இப்போ ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபிஃப்த் கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்க? if plus means minus, minus means division, division means multiplication and multiplication means addition, which of the following will be the value of the expression. இங்க ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. கரெக்டா, இத கொடுத்துட்டு இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இத நார்மலா நம்ம பண்ணாம எங்கெல்லாம் அடிஷன் இருக்கோ அங்கெல்லாம் சப்ராக்ஷன், சப்ராக்ஷன் இருக்க இடத்துல டிவிஷன், இந்த மாதிரி ஒரு சைனுக்கும் ஒன்னொன்னு கொடுத்திருக்காங்க. அதை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு இதை சால்வ் பண்ணா என்ன ஆன்சர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ஆப்ஷன் வைஸ் போக தேவையில்ல, ஸ்ட்ரைட்டா இந்த இருக்க இக்குவேஷனை மட்டும் நம்ம சால்வ் பண்ணா போதும். கரெக்டா, 125 அதுக்கப்புறம் மைனஸ் இருக்கு அப்படின்னா நம்ம மைனஸ் பதிலா என்ன பார்த்திருக்கோம்? டிவிஷன், அதனால டிவிஷன் 25. அப்புறம் டிவைட் இருக்க இடத்துல நம்ம என்ன போடணும்? மல்டிப்ளிகேஷன் 3. அப்புறம் பிளஸ் இருக்க இடத்துல மைனஸ் 14, மல்டிப்ளிகேஷன் இருக்க இடத்துல அடிஷன் 36. கரெக்டா, இப்போ கேன்சல் பண்ண முடியுமா பாருங்க? 25 125 125s are 25, இங்க 525s are 125. அப்போ 5 into 3 னா 15, 15 minus 14 plus 36. கரெக்டா, 15 minus 14 னா 1, 1 plus 36 னா 37 தான் நம்மளோட ஆன்சர். 37ங்கிறது ஆப்ஷன் 3. ஓகேவா, ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 3. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற இக்குவேஷன்ல இங்க இருக்கிற சைனை மட்டும் நம்ம மாத்தி போட்டானா நமக்கு ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? சிக்ஸ்த் கொஸ்டின். சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க, இங்க ரெண்டு சைன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்ல அந்த மாதிரி ரெண்டு சைன்ஸை இன்டர்சேஞ்ச் பண்றோம். எந்த ரெண்டு சைன்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணா இந்த 34 வரும்ன்ற மாதிரி பார்க்கணும். கரெக்டா, இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, அடிஷன் இருக்க இடத்துல டிவிஷன், டிவிஷன் இருக்க இடத்துல அடிஷன். கரெக்டா, இது வந்து பார்த்த உடனே எலிமினேட் பண்ணிடலாம். இதுல பாருங்க, நம்ம இதை வந்து அடிஷன் டிவிஷனை மாத்திட்டோமா, அப்போ இந்த இடத்துல தான் நமக்கு என்ன வரும்? சாரி, இங்க அடிஷன் இருக்க இடத்துல டிவிஷன். கரெக்ட் தானே? 5 plus 9 இருக்குது, அதுக்கு பதிலா நம்ம 5 divided by 9 போட்டுருவோம். கரெக்டா, 5 divided by 9 னா இந்த 9 வந்து 5க்கும் டிவைட் பண்ண முடியாது, 24க்கும் டிவைட் பண்ண முடியாது. அப்ப இது என்ன ஆயிடும்? ஃபிராக்ஷன் ஆயிடும் இல்லையா? இங்க 34ங்கிறது நார்மல் நம்பர். அப்போ இதுல இருக்கிற ரெண்டு சைனை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணா நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷன் வருது, ஈக்குவல் டு பின்னாடி நார்மல் நம்பர். அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? செகண்ட் ஆப்ஷன்ல அடிஷன் இருக்கட்ல சப்ராக்ஷன், சப்ராக்ஷன் இருக்கட்ல அடிஷன். கரெக்டா, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கும்.
plus 24 into 5 minus 9. இது பாருங்க கேன்சல் ஆகுதா பாருங்க. 8 104 8 டேபிளுக்கே கேன்சல் ஆகும் இல்லையா. 8 3 24 30 ரைட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து ஃபுல்லா மல்டிபிள் பண்ணலாம், இல்லனா லாஸ்ட் டிஜிட் பார்க்கலாம். இது இப்போ ஃபுல்லா பார்த்தோம்னா 13 plus 24 into 5 னா சிம்பிள் தானே 120 வரும் minus 9. இங்க பாருங்க 13 minus 9 அப்படின்னா நமக்கு 4 வரும். 4 plus 120 னா 124 ஆன்சர் வரும். ஆனா இங்க என்ன இருக்கு 34 இருக்கு. அப்போ ஆப்ஷன் 2 வராது. ஓகேவா. ரொம்ப சிம்பிளா இருக்கனால ஃபுல்லாவே பண்ணிட்டோம். ஆப்ஷன் 2 வராது. ஓகேவா. ஆப்ஷன் 3 பார்க்கலாமா. ஆப்ஷன் 3 பாருங்க, எங்கெல்லாம் அடிஷன் இருக்கோ அங்கெல்லாம் மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுல அடிஷன். இப்போ 104 divided by 8 minus 24 plus 5 into 9. இது கேன்சல் ஆகுமா பாருங்க. நம்ம இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம், இது கேன்சல் ஆகுது கரெக்டா. 13 minus 24 இங்க 9 5s are 45. சிம்பிளா தானே இருக்கு. ஃபுல்லா பண்ணிடலாமா. இங்க 13 plus 45 னா என்ன வரும் 58 ன்னு வரும் கரெக்டா. 58 ல இருந்து 24 சப்ட்ராக்ட் பண்ணா 4 3 34 வந்துடுச்சா. 34 பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஓகேவா. அப்ப தேர்ட் ஆப்ஷன்ல இருக்க அடிஷனையும் மல்டிப்ளிகேஷனையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது தான் இந்த 34 வருது. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா. 7th क्वेश्चन. 7th क्वेश्चन பாருங்க, இங்க இருக்கிற ஒரு கேப் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க, இடையில ஸ்டாரா கொடுத்திருக்காங்க இல்லையா. அந்த கேப்ல எல்லாம் நம்ம என்னது ஒரு சைனா இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்க்கறோம். ஒரு சைனா போட்டு பார்க்கறோம். இந்த ஆப்ஷன்ல இருக்க எந்த காம்பினேஷன்ல இருக்க சைன் போட்டா இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகுதோ அதுதான் நம்மளோட ஆன்சர். இதுவும் நம்ம வந்து ஆப்ஷன் வைஸ் தான் போக முடியும். பார்க்கலாமா. 91 plus 7 minus 2 is equal to 4 divided by 10 into 5. இது பாருங்க 91 plus 7 னா என்ன வரும் 98 வரும். 98 minus 2 னா 96 கரெக்டா. இங்க பாருங்க, இங்க 5 2 இது கேன்சல் பண்ணா 2, இங்க 2 வருது. 96 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப வரல கரெக்டா. அப்ப ஆப்ஷன் 1 எலிமினேட் பண்ணிடலாமா. இது சிம்பிள் நம்பர்ஸா இருக்குன்ற பட்சத்துல ஈஸியா ஃபுல்லாவே செக் பண்ணிடலாம் கடகடான. இல்லன்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும், லாஸ்ட் டிஜிட் மெத்தட் பார்க்கலாம். ஓகேவா. இப்போ செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, 91 into 7 divided by 2 plus 4 minus 10 is equal to 5. இது நம்ம எழுதும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஆப்ஷன் வர போறது இல்ல. ஏன்னா இங்க 2 இருக்கு இல்லையா. இந்த 2 வந்து 7க்கும் டிவைட் ஆகாது, 91க்கும் டிவைட் ஆகாது. அப்ப எப்படி நமக்கு 5 ஆன்சரா கிடைக்கும். கண்டிப்பா இது ஃபிராக்ஷன்ல இருக்கு. ஈக்குவல் டுக்கு முன்னாடி ஃபிராக்ஷன்லயும் ஈக்குவல் டுக்கு பின்னாடி நார்மல் நம்பரும் வராது கரெக்டா. அப்ப ஆப்ஷன் 2 எலிமினேட் பண்ணிடலாமா. நீ ஆப்ஷன் 3 செக் பண்ணி பார்க்கலாமா. நீங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் எலிமினேட் பண்ணிட்டோம். தேர்ட் பார்க்கலாம். 91 divided by 7 is equal to 2 into 4 plus 10 minus 5. இது கேன்சல் ஆகுமா பாருங்க. கேன்சல் ஆகும் கரெக்டா. 13 7s are 91. அப்ப இங்க வந்து 13 வருது. இங்க பாருங்க 4 2s are 8 8 plus 10 னா 18 18 minus 5 னா மறுபடியும் 13. அப்ப இங்கேயும் 13 இங்கேயும் 13 பெர்ஃபெக்ட்டா வருதா. இப்போ 7th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகேவா. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா. 8th क्वेश्चन. 8th क्वेश्चन பாருங்க, இங்க ரெண்டு சைன்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க கரெக்ட்டா. ஜிடி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன் தான் அதிகமா வரும். ரெண்டு சைன்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணா எந்த ரெண்டு சைன்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணா ஆன்சர் கரெக்ட்ன்ற மாதிரி क्वेश्चंस தான் அதிகமா வரும். பார்க்கலாமா. இதுல பாருங்க 64 minus 16 into 25 divided by 80 plus 10 ன்னு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க, டிவிஷனும் சப்ட்ராக்ஷனும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப இங்க சப்ட்ராக்ஷன் வரும், இந்த இடத்துல டிவிஷன் கரெக்ட்டா. இப்ப 64 divided by 16 into 25 minus 80 plus 10. இது பாருங்க 64 16 இது வந்து 4 டேபிள்ல கேன்சல் ஆகுமா. இது 16 மறுபடியும் கேன்சல் பண்ணா 4 கரெக்ட்டா. அப்ப 4 into 25 னா நமக்கு தெரியும் 100 100 minus 80 plus 10 100 minus 80 னா 20 20 plus 10 னா 30 வரும். ஆனா இங்க என்ன இருக்கு 59 இருக்கு. எலிமினேட் பண்ணிடலாமா. இது சிம்பிளா இருக்குன்னா நம்ம ஃபுல்லா ட்ரை பண்ணோம். இதெல்லாம் பெரிய பெரிய நம்பர்ஸ் வந்துச்சு, நம்மளால மல்டிப்ளிகேஷன் எல்லாம் பண்ண முடியலன்னா லாஸ்ட் டிஜிட் போயிடலாம். ஓகேவா. இப்போ செகண்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாமா. எங்கெல்லாம் மல்டிப்ளிகேஷன் இருக்கோ அங்கெல்லாம் டிவிஷன், எங்கெல்லாம் டிவிஷன் இருக்கோ அங்க மல்டிப்ளிகேஷன். இல்ல 64 minus 16 divided by 25 into 18 plus 10. இதுவும் வந்து ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம். இது வந்து இந்த ஆப்ஷன் வராதுன்னு ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா இது ரெண்டும் பாருங்க, இப்போ இது 5 டேபிள் கேன்சல் பண்ணா 5 இங்க 16 வரும். அப்புறம் இந்த 5 வந்து 16க்கு இந்த 16க்கும் கேன்சல் ஆகாது, இந்த 16க்கும் கேன்சல் ஆகாது, ஃபிராக்ஷன்ல இருக்கு. ஆன்சர் நமக்கு 59 கரெக்டா. அதை வச்சு நம்ம ஆப்ஷன் பியும் எலிமினேட் பண்ணிடலாம். ஃபிராக்ஷன்ல இருக்கிறனால எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா. இப்போ தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா. அடிஷன் இருக்கட்டுல சப்ட்ராக்ஷன், சப்ட்ராக்ஷன் இருக்கட்டுல அடிஷன். அப்ப 64 plus 16 into 25 divided by 80 plus 10. சாரி மைனஸ் பிளஸ் இருந்துச்சுன்னா மைனஸா மைனஸ். இதுல பாருங்க இது 5 டேபிள்ல கேன்சல் ஆகுமா.
16 16 16 கேன்சல் ஆயிடும். இப்போ இது நார்மல் ஆயிடுச்சு. 64 பிளஸ் 5 னா 69, 69 மைனஸ் 10 னா 59. உங்களுக்கு ஃபிராக்ஷன்ல வந்துச்சுன்னா இதே எலிமினேட் பண்ணிருக்கலாம். ஆனா இங்க கீழே எல்லாமே கேன்சல் ஆயிட்டு நார்மலா 5ங்கிற நம்பர் தான் வந்திருக்கு. அதனால ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது 59 பெர்ஃபெக்ட்டா வருது. அப்ப 8th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 3. இங்க சப்ட்ராக்ஷனை அடிஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணாதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? 9th क्वेश्चन. 9th क्वेश्चन பாருங்க. இதுவும் அதேதான். ரெண்டு சைன்ஸ் எந்த ரெண்டு சிம்பிளா இன்டர்சேஞ்ச் பண்ணா நமக்கு 22 அப்படின்னு பார்க்கணும். கரெக்ட்டா? ஒண்ணா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்தே போலாமா? எங்கெல்லாம் மல்டிப்ளிகேஷன் இருக்கோ அங்கெல்லாம் டிவிஷன், டிவிஷன் இருக்கிறதுல மல்டிப்ளிகேஷன். கரெக்ட்டா? அப்போ 8 plus 32 into 16 divided by 11. இதை பார்த்த உடனே இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா இங்க 11 வந்து 16க்கும் கேன்சல் ஆகாது, 32க்கும் கேன்சல் ஆகாது. இங்க 22 இருக்கு. அப்ப இது ஃபிராக்ஷன்லயும் ஈக்குவல் டுக்கு அப்புறம் நார்மல் நம்பரும் இருக்கு. அதை வச்சு ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? மைனஸ் இருக்க இடத்துல பிளஸ், பிளஸ் இருக்க இடத்துல மைனஸா? இப்போவும் அதே கதை தான். 32 divided by 16 into 11 சென்டர்ல இருக்கு. கரெக்டா? அது பார்த்தாலே தெரியுது ஃபிராக்ஷன். இங்க 22ங்கிறது நார்மல் நம்பர். அப்ப எலிமினேட் பண்ணிடலாமா? அப்ப இந்த ஃபிராக்ஷன்ங்கிற ரீசனை வச்சே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் ரெண்டே எலிமினேட் பண்ணிடலாம். ஸ்ட்ரைட்டா தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? டிவிஷன் இருக்க இடத்துல சப்ட்ராக்ஷன், சப்ட்ராக்ஷன் இருக்க இடத்துல டிவிஷன். இப்ப பாருங்க 8 plus 32 minus 16 into 11 divided by 5. கரெக்டா? இதுவும் பார்த்தாலே தெரியுது இந்த 5 11க்கும் கேன்சல் ஆகாது, 16க்கும் கேன்சல் ஆகாது. அப்போ ஃபிராக்ஷனை வச்சே நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் இருக்க 3 ஆப்ஷனும் நமக்கு ஆன்சரா வராது. பேலன்ஸ் இருக்குது ஆப்ஷன் 4 தான். ரைட்டா? அப்ப ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் 4 தான். எக்ஸாம்பிள் ஸ்ட்ரைட்டா போட்டுடலாம். இப்போ இருக்க கிராஸ் செக் பண்ணிடலாமா? அடிஷன் இருக்க இடத்துல மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷன் இருக்க இடத்துல அடிஷன். 8 into 32 divided by 16 plus 11 minus 5. இது கண்டிப்பா கேன்சல் ஆகும். 16 2s are தான் 32, 8 2s are 16, 16 plus 11 minus 5. 16 plus 11 னா 27, 27 minus 5 னா 20. வந்துருச்சா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. 10th क्वेश्चन பார்க்கலாமா? 10th क्वेश्चन பாருங்க. இங்கேயும் ரெண்டு சைன்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுவும் ஆப்ஷன் வைஸ் போலாமா? எல்லா क्वेश्चनமே நீங்க பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மெத்தட் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எப்படி சால்வ் பண்ணணும். கரெக்டா? அதனால எல்லா क्वेश्चनமே நீங்க பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாம் உங்களால எவ்வளவு ஃபாஸ்டா சால்வ் பண்ண முடியுதுன்னு. ஓகேவா? இப்போ இங்க அடிஷன் இருக்க இடத்துல மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷன் இருக்க இடத்துல அடிஷன். இதை ட்ரை பண்ணலாமா? இதுவும் நம்ம பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராதுன்னு சொல்லிடலாம். ஏன்னா இதை மட்டும் பாருங்களேன். 216 into 72 divided by 5. கரெக்டா? இந்த 5 வந்து 216க்கு கண்டிப்பா கேன்சல் ஆகாது, 72 கூடயும் கேன்சல் ஆகாது. 5ங்கிற நம்பர் வந்து ஒன்னு 0 வச்சு முடிஞ்சிருக்கணும், இல்ல 5 வச்சு முடியல. 10 20 25 35 இந்த மாதிரி 0 வச்சு இல்லைன்னா 5 வச்சு முடிகிற நம்பர்ல தான் 5 கேன்சல் ஆகும் இல்லையா? இங்க 216 72 கூட இந்த 5 கேன்சல் ஆகாது, அப்படியே ஃபிராக்ஷன்ல இருக்கும். இங்க 184 நார்மல் நம்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதை வச்சு எலிமினேட் பண்ணிடலாமா? அடுத்தது பாருங்க, சப்ட்ராக்ஷன் இருக்க இடத்துல டிவிஷன், டிவிஷன் இருக்க இடத்துல சப்ட்ராக்ஷன். அப்போ இங்க டிவிஷனும் இங்க சப்ட்ராக்ஷனும் வரும். கரெக்டா? இப்ப பாருங்க 320 into 8 divided by 216 plus 72 minus 5. இப்ப பாருங்க 320 8 216 இதெல்லாம் கேன்சல் ஆகுமா பாருங்க. இது என்ன பண்ணலாம்? எந்த டேபிளுக்கு கேன்சல் ஆகும்னு பாருங்க. இதை கேன்சல் பண்ணா 8 டேபிள்ல கேன்சல் ஆகுமா? 27 வரும். கரெக்டா? 8 2s are 16, பேலன்ஸ் 56 7. கரெக்டா? இப்போ 27 320 இது ரெண்டும் கேன்சல் ஆகுமா பாருங்க. இது வந்து கேன்சல் ஆகாது. கரெக்டா? இது ரெண்டும் கேன்சல் ஆகாது. அப்ப இது என்னாச்சு? ஃபிராக்ஷன்ல இருக்கு. இங்க 184 நார்மல் நம்பர். அதை அப்ப ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் ஃபிராக்ஷன் தான். இதுவும் நமக்கு ஃபிராக்ஷன்ல வரனால ஃபுல்லா செக் பண்ண தேவையில்ல, எலிமினேட் பண்ணிடலாம். இப்ப தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? இங்க அடிஷன் இருக்க இடத்துல நம்ம டிவிஷனும், டிவிஷன் இருக்க இடத்துல அடிஷனும் போடணும். கரெக்டா? அப்போ இங்க என்ன வரும்? 320 into 8 minus 216 by 72 plus 5 வரும். கரெக்டா? இது வந்து 8 டேபிள்ல கேன்சல் ஆகும் இல்லையா? 27 இங்க 8 டேபிள்ல கேன்சல் பண்ணா 8 9s 9, இதுவும் கேன்சல் பண்ணா 3. கரெக்டா? அப்ப 320 into 8 minus 3 plus 5 இருக்கு. கரெக்டா? இது வந்து நம்ம ஈஸியா சொல்லிடலாம், இதுவும் வராதுன்னு. எதனாலனா இங்க லாஸ்ட் டிஜிட் கூட பார்க்க தேவையில்ல. இதுல பாருங்களேன் 320 into 8 இருக்கு. 320 into 8னா ரொம்ப பெரிய நம்பர். கரெக்டா? இதுல வெறுமனே 320 இருந்தாலே பெரிய நம்பர் தான். இல்ல 320 into 8னா இது அப்ராக்சிமேட்டா 300ன்னு வச்சுப்போமா? 300 into 8னா என்ன வரும்? 2400ன்னு வரும். 2400 வருது. அது கூட நம்ம 3 5 எல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணா கிட்டத்தட்ட அந்த 2400 பக்கத்திலேயே தான் வரப்போகுது. ஆனா நமக்கு ஆன்சர் என்ன இருக்கு? 184 இருக்கு. இது வந்து ஒரு 3 டிஜிட் நம்பர். ஆனா நமக்கு இங்க 4 டிஜிட் நம்பர். ஈக்குவல் டுக்கு முன்னாடி 4 டிஜிட்டும் ஈக்குவல் டுக்கு பின்னாடி 3 டிஜிட்டும் வராது. கரெக்டா? சோ அப்ராக்சிமேட்டா பார்த்தாலே இந்த 320 into 8ங்கிறதே ஒரு பல்கான நம்பர். ஆனா இங்க இருக்கிறது 184 தான். அதை வச்சு கூட ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் 3 வராது. ஓகேவா?
ஆப்ஷன் 4 தான் பேலன்ஸ் இருக்கு. அப்ப அதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். எக்ஸாம்ல ஸ்ட்ரைட்டா போட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு கிராஸ் செக் பண்ணிடலாமா? மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுல டிவிஷன், டிவிஷன் இருக்கிறதுல மல்டிப்ளிகேஷன். அப்ப 320 divided by 8 minus 216 plus 72 into 5. இது கேன்சல் ஆகுமா பாருங்க. 8 4s are 32, பேலன்ஸ் இது 0. அப்ப 40 minus 216 plus 72 into 5. 72 into 5 என்ன வரும்? 10 35 316 வருது. ரைட்டா? இப்போ 360 plus 40 னா என்னது? 400. இந்த 400 கூட 216 சப்ட்ராக்ட் பண்ணா இங்க 10 9 3 4 8 1 184 வருது. 184 பெர்ஃபெக்ட்டா இருக்கா? அப்ப 10th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 4. மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணா இந்த 184 பெர்ஃபெக்ட்டா வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? 11th क्वेश्चन. 11th क्वेश्चन பாருங்க. இங்கே அதேதான் ரெண்டு சைன்ஸ். எந்த ரெண்டு சைன்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணா இந்த 420 வரும்னு கேட்டிருக்காங்க. இது என்ன பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்தே போலாமா? டிவிஷன் இருக்க இடத்துல மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷன் இருக்க இடத்துல டிவிஷன். அப்படி போட்டோம்னா இது கேன்சலே ஆகாது. கரெக்டா? இது வந்து ஃபிராக்ஷன்ல வரும். ஏன்னா 2 divided by 216 into 24 இருக்கா? இது ரெண்டுமே பாருங்க. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணோம்னா 2 டேபிள் கேன்சல் பண்ணோம்னா 108 வரும். இப்போ 24 divided by 108 வரும். 24ங்கிறது சின்ன நம்பர், டினாமினேட்டர்ல பெரிய நம்பர் இருக்கு 108. கரெக்டா? அப்ப இது வந்து கண்டிப்பா நமக்கு போகாது. இது வந்து 12 டேபிள்ல கேன்சல் ஆகும். ஆனாலுமே கீழே ஒரு நம்பர் இருக்கும். டினாமினேட்டர் பெருசா இருக்கறனால கண்டிப்பா இது ஃபிராக்ஷன் தான். இங்க ஈக்குவல் டுக்கு அப்புறம் 420 நார்மல் நம்பர். அப்ப முன்னாடி ஃபிராக்ஷனும் பின்னாடி நார்மல் நம்பரும் நமக்கு வராது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராதுன்னு ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாமா? சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். சப்ட்ராக்ஷன் இருக்க இடத்துல மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷன் இருக்க இடத்துல சப்ட்ராக்ஷன் பண்ணலாமா? அப்ப 72 into 6 plus 2 minus 216 divided by 24. ரைட்டா? இது பாருங்க 8 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? 8 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன வரும்? சாரி, இது 8 டேபிள்ல கேன்சல் ஆகாதா? கேன்சல் ஆகும் தானே. 27 வருமா? இங்க 3 வருமா? மறுபடியும் கேன்சல் பண்ணா 9. இப்போ 72 into 6 plus 2 minus 9. கரெக்டா? இது என்ன பண்ணலாம்? இது வந்து நமக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ண கஷ்டமா இருக்கு. 72 into 6 மல்டிபிள் பண்ண கஷ்டமா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? லாஸ்ட் டிஜிட் செக் பண்ணிடலாமா? இங்க 6 2s are 12. அப்ப லாஸ்ட் டிஜிட் 2 பிளஸ் இங்க ஒரு 2 minus 9. 2 plus 2 னா 4. 4 minus 9 நம்மளால பண்ண முடியாது. அப்ப 14 minus 9 பண்ணலாம். பாரோ வாங்கிரும் இல்லையா? 14 minus 9 பண்ணா 5. அப்ப லாஸ்ட் டிஜிட் 5 வருது. ஆனா நமக்கு லாஸ்ட் டிஜிட் என்ன வரணும்? 420ல 0 இருக்கு. அப்ப நமக்கு 0 தான் வந்திருக்கணும். 5 வரவே கூடாது. அப்ப ஆப்ஷன் பி இருக்காது. நம்ம ஃபுல்லா இந்த 72 6 கொண்டு மல்டிபிள் அதெல்லாம் பண்ணவே தேவையில்ல. ஸ்ட்ரைட்டா சொல்லிடலாம். ஆப்ஷன் 2 வராது. ஓகே, அப்ப ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 எலிமினேட் பண்ணிட்டோம். ஆப்ஷன் 3 ட்ரை பண்ணலாமா? மைனஸ் இருக்கிற இடத்துல பிளஸ், பிளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ். கரெக்டா? இப்படி பண்ணா என்ன வரும்? 72 plus 6 minus 2 into 216 by 24. கரெக்டா? இது கேன்சல் பண்ணா 27. இங்க 3 மறுபடியும் கேன்சல் பண்ணா 9. 72 plus 6 minus 2 into 9 னா 18. கரெக்டா? இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாருங்களேன். 72 6 18 இருக்கு. இப்போ இது வந்து அப்ராக்சிமேட்டா பார்த்தாலே 100 பக்கத்துல தான் வரும். இங்க நமக்கு 420 வேணும். கரெக்டா? இப்போ 70 கூட ஒரு 6 ஆட் பண்ணா 76. அதுல இருந்து 18 சப்ட்ராக்ட் பண்ணா அதை விட சின்ன நம்பர் தான் வரப்போகுது. 420ங்கிறது ரொம்ப பெரிய நம்பர். 400க்கு மேல இருக்கு. இது 100க்கு கீழே இருக்கு. கரெக்டா? அதை ஃபுல்லா சால்வ் பண்ண தேவையில்ல. ஸ்ட்ரைட்டா இதை பார்க்கும் போதே ரொம்ப சின்ன நம்பரா இருக்கு. இங்க 420ங்கிறது கொஞ்சம் பெருசா இருக்கு. அப்போ ஆப்ஷன் 3 எலிமினேட் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிறது ஆப்ஷன் 4 தான். அப்போ 11th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 4. மைனஸ் இருக்கிற இடத்துல டிவிஷன், டிவிஷன் இருக்கிற இடத்துல மைனஸ். எக்ஸாம்ல ஸ்ட்ரைட்டா போட்டுடலாம். இப்ப செக் பண்ணிடலாமா? 2 into 216 minus 24. ஏண்டா கேன்சல் ஆயிடுமா? 12. அப்ப 12 plus 216 into 2 சொல்லியிருக்காங்க. கரெக்டா? 216 into 2 னா 6 2s are 12 3 4 432 minus 24. இங்க பாருங்க 12 plus 432 னா என்ன வரும்? 444 வரும். இந்த 444 கூட ஒரு 24 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 420. பெர்ஃபெக்ட்டா வரும். 11th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? 12th क्वेश्चन. 12th क्वेश्चन பாருங்க. இங்கே ரெண்டு சைன்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க. ஒரு ஒரு ஆப்ஷனா பார்க்கலாமா? எல்லா क्वेश्चनும் பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் 17 into 98 divided by 14 minus 8 plus 68. இது வந்து ஃபிராக்ஷன் கிடையாது. ஏன்னா இந்த 98ம் 14ம் கேன்சல் ஆகும். ஓகேவா? நம்ம வந்து ஃபிராக்ஷன் நினைச்சு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடக்கூடாது. 14 7s are 98. கரெக்டா? நம்ம வந்து டேபிள்ஸ் படிச்சு வச்சுக்கணும். ஒரு 15 இல்லைன்னா 20 டேபிள்ஸ் வரைக்கும் படிச்சிருந்தோம் அப்படின்னா இதை வந்து பார்த்தோன்னே ஈஸியா சொல்லிடலாம். 98 வந்து 14 டேபிளுக்கு போகும் அப்படிங்கிறது.
அப்புறம் பாருங்க 17 into 7 னா 190 கரெக்டா? 119 தானே? 17 49 7 plus 4 11 ஓகே. -8 plus 68 கரெக்டா? இப்போ 119ல 8 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வரும்? 111 ன்னு வரும். அது கூட 68 ஆட் பண்ணா 179. பெர்ஃபெக்ட்டா வருது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே நமக்கு ஆன்சர் கரெக்ட்டா வருது. 12th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 1. 13th क्वेश्चन பார்க்கலாமா? 13th क्वेश्चन பாருங்க. இங்கே அதே தான் ரெண்டு சைன்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்தே போனோம்னா அடிஷன் இருக்கிறதுல மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுல அடிஷன். கரெக்ட்டா? அப்ப 120 divided by 15 into 60 minus 4 plus 2. இது வந்து 15 60 கேன்சல் ஆகுமா? 15 4s are 60. 120 into 4 னா என்ன வரும்? இப்ப 12 4s are னா 480 வருது. கரெக்ட்டா? 12 4s are 48, இங்க ஒரு 0. 480 கூட -4 plus 2 எல்லாம் பண்ணா 400 something வரணும் ஆன்சர். ஆனா இங்க 135 இருக்கு. இது ரொம்ப பல்கா இருக்கு. இதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி இருக்கிறது 100 and something தான் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ரைட்டா? இது வந்து பெரிய நம்பர் வருது முன்னாடி, பின்னாடி 135 சின்ன நம்பரா இருக்கு. 420 கம்பேர் பண்ணும்போது சின்னதா இருக்கு இல்லையா? அடுத்த செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? டிவிஷன் இருக்கிறதுல சப்ராக்ஷன், சப்ராக்ஷன் இருக்கிறதுல டிவிஷன். கரெக்ட்டா? இங்க 60 divided by 4 வந்து கேன்சல் ஆகும். அதனால நம்ம ஃபுல்லாவே ட்ரை பண்ணலாம். ஃபிராக்ஷன் வராது. இப்போ ஃபிராக்ஷன் வரதா இருந்தா இதை நம்ம பார்த்த உடனே எலிமினேட் பண்ணிடலாம். இங்க வந்து ஃபிராக்ஷன் வராது. 60 divided by 4 னா நமக்கு கேன்சல் ஆகும். அதனால ஃபுல்லா செக் பண்ணிடலாமா? ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கும் இல்லையா? 60 divided by 4 into 2. பாருங்க, இதை கேன்சல் பண்ணா 2, மறுபடியும் கேன்சல் பண்ணா 30. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 120 minus 15 இல்லையா? டிவைடட் பை போட்டுட்டேன். 120 minus 15. 120 minus 15 அப்படின்னா 105 வரும். 105 கூட 30 ஆட் பண்ணா 135. பெர்ஃபெக்ட்டா வருது. அப்போ ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். 13th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 2. 14th क्वेश्चन பாருங்க. இங்கே அதே தான் ரெண்டு சைன்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டு சைன்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணலாமா? அடிஷன் இருக்கிறதுல டிவிஷன், டிவிஷன் இருக்கிறதுல அடிஷன். கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் படி பார்த்தா இங்க நமக்கு டிவிஷனும் இங்க நமக்கு அடிஷனும் வரும். 790 divided by 5 plus 58 into 5 minus 96. இது என்ன பண்ணலாம் பாருங்க, இதை கேன்சல் பண்ணலாமா? பேலன்ஸ் 2, 5 5s are 25, 48, 158 ன்னு வருதா? 158 plus 58 into 5 minus 96. இதை சால்வ் பண்ணி பார்க்கணும். 352 வந்துச்சுன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். கரெக்ட்டா? இது என்ன பண்ணலாம்? லாஸ்ட் செக் பண்ணலாமா? இருந்து இந்த 58 into 5 எல்லாம் மல்டிபிள் பண்ண கஷ்டமா இருக்குன்னா லாஸ்ட் செக் பண்ணலாமா? இங்க 8 into 5 னா 8 5s are 40. கரெக்ட்டா? லாஸ்ட் 0 வரும். இங்க லாஸ்ட் 6 வரும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 8 இருக்கு. அப்ப 8 minus 6 னா என்ன வரும்? 2. லாஸ்ட் 2 வருது. இங்கேயும் ஆன்சர்ல லாஸ்ட் 2 வருது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே ஆன்சரா இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் ஈக்குவல் சேமா வருது இல்லையா? அப்ப ஃபுல்லா செக் பண்ணிடலாமா? லாஸ்ட் டிஃபரெண்டா வந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ரைட்டா அடுத்த ஆப்ஷன் போயிடலாம். இருந்து ஃபுல்லா செக் பண்ண தேவையில்ல. அதுக்காக தான் அந்த லாஸ்ட் பாக்குறோம். ஓகேவா? இப்போ பெரிய பெரிய நம்பர்ஸ்னா நமக்கு மல்டிபிள் பண்ண கஷ்டமா இருக்கும் இல்லையா? 58 into 5 எல்லாம் கஷ்டமா இருக்குன்னா இப்படி பண்ணிடலாம். இப்போ 158 into 5 பண்ணலாமா? 40 29 290 minus 96. கரெக்டா? அதை சால்வ் பண்ணி பார்த்தோம்னா 290 கூட 158 8 4 448. அது கூட 96 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 2 14 9 5 352. பெர்ஃபெக்ட்டா வருது. அப்போ 4th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 1 தான். ஓகேவா? லாஸ்ட் சேமா வந்தனால நம்ம ஃபுல்லா செக் பண்ணோம். ஃபுல்லா செக் பண்ணும்போது ஆப்ஷன் 1 வருது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? 15th क्वेश्चन. 15th क्वेश्चन பாருங்க. இங்கே அதே தான் ரெண்டு சைன்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த ரெண்டு சைன்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணா நமக்கு 18 வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்பர்ஸும் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. இந்த ஒரு क्वेश्चन நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் போடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.